ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சஃபனாயா சாப்டர் 3 verse 14. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை, சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு. உடைய வாழ்க்கையில அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. Dear child of God, the word of God encourages you, daughter of Zion. Shout for joy. Whatever may be your situations, don't worry about it. It is the time that you need to shout for joy, because the Lord God has removed every condemnation, every punishment from our life. Our Lord Jesus Christ has died on the cross of Calvary in order to relieve us, to redeem us, to give us the joy of salvation. That is why we need to shout for joy. நாம் கம்பீரித்து பாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெற்றியை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். இரண்டாவது, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். You people of Israel, you have a song of triumphant. God has given you the victory over Pharaoh, over captivity, over bondages, over lot of authorities and principalities. Though it is the time that you need to sing and you need to show your victory before the people of the world. நாம் வெற்றியின் துணியை இப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிலும் தோல்வியை மாற்றி வெற்றியை அளித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எருசலேம் குமாரத்தியே முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. You daughter of Jerusalem, with your whole heart rejoice and be glad. That is the word of encouragement for you. You are not only the daughter of Zion, you are not only the people of Israel, but you are the daughter of Jerusalem. Your city is under the protection of our God. Whatever may the enemy bring on your city, but my Lord Jesus Christ has commanded his guardian angels to guard around you and to protect you. So do not be afraid, but with your whole heart be glad and rejoice. உங்களுடைய முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுடைய தேசத்தை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுடைய அலுவலகத்தை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுடைய வீட்டை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட பிசாசுடைய கண்ணிகள் தெறிக்கப்பட்டு போய்விட்டது. Whatever may be the sicknesses, whatever may be the deaths, whatever may be the troubles, whatever may be the problems in your family, but the Lord God has removed every punishments from your life. That is why you need to be rejoice and glad wholeheartedly. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேலிருந்து ஆக்கினையை அகற்றினீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் கம்பீரித்து பாடவும் ஆர்ப்பரிக்கவும் முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறவும் கொடுத்த அருமையான ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. இந்த வெற்றியின் செய்திக்காக உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் அழுது கொண்டிருப்பது இல்லை.
உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நீர். எந்த பிரச்சனையும் உடைய பிள்ளைகளை மேற்கொள்வது இல்லை, சாத்தான் மேற்கொள்வது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சத்துருவின் சகல வல்லமைகளையும் நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.